நாத்திகவாதிகளுக்கும் மதஸ்தாபகர்களுக்கும் வித்தியாசம் தெரியாத ஈவே ராமசாமியின் பகுத்தறிவை இந்த காணொளியில் பார்ப்போம். நாத்திகம் தோன்றக் காரணம் என்கிற தலைப்பில் ஈவே ராமசாமி சொன்னது என ஜூன் 23, 2021 நாள் விடுதலையில் தரும் தகவல். எங்கு அறிவுக்கு மரியாதை இல்லையோ, சமத்துவத்திற்கு இடமில்லையோ, அங்கு எல்லாம் இருந்துதான் நாத்திகம் முளைக்கின்றது. குடியரசு இதழ் மே 21, 1949. ஈவே ராமசாமி நாத்திகம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அறிவிற்கு மரியாதையின்மை மற்றும் சமத்துவத்திற்கு இடமின்மை வரிசையில் போலி பகுத்தறிவையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கூறலாம். எங்கு போலி நாத்திகம் முளைவிடுகிறதோ அங்கு நிஜமான பகுத்தறிவு தலையெடுக்கும். நிஜமான பகுத்தறிவிற்கு தேவை இருக்கும். உயிர்காக்கும் மருந்துகளில் போலிகள் இருப்பது உயிருக்கே ஆபத்தாகும் என்றால், பகுத்தறிவாதிகளில் தீக்க வினரைப் போல் போலிகள் தோன்றினால் அது மனித சமுதாயத்திற்கு மாபெரும் இன்னலை தந்துவிடும். ஏன் நாம் தீக்க வினரின் பகுத்தறிவை போலித்தன்மை கொண்டது என வரையறுக்கிறோம் என்பதை பார்ப்போம். ஈவே ராமசாமி நாஸ்திகமும் சமதர்மமும் என்கிற அந்த கட்டுரையில் கூறியது கிறிஸ்துவையும் முகமது நபியையும் கூட நாஸ்திகர்கள் என்று யூதர்கள் சொன்னதற்கும் அவர்களது சமதர்மமும் சீர்திருத்தமும் தான் காரணமாகும். உலகிலேயே முகமது நபியையும் கிறிஸ்துவையும் நாத்திகவாதி என சொன்ன ஒரே பகுத்தறிவாதி ஈவே ராமசாமிதான். இங்கர்சாலம் அலிசினாவும் சல்மான் ருஷ்டியும் தஸ்லிமான் சின்னும் ஈவே ராமசாமி கூறியதைக் கேட்டால் நகைப்பார்கள். இவ்வளவு பெரிய முட்டாளாயா உங்க ஈவே ராமசாமி என. ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ஆனால் அப்படி தெரிந்து கொள்ள சோம்பேறித்தனப்பட்டு மேலெழுந்தவாரியாக பேசினால் அது போலியாக, உண்மைத்தன்மைக்கு அப்பாற்பட்டுதானே இருக்கும். ஈவே ராமசாமியால் பகுத்தறிவாதி என போற்றப்பட்ட கிறிஸ்து கூறியது. மத்தேயு அதிகாரம் 10 வசனம் 34 முதல் 37. 34 பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள், சமாதானத்தை அல்ல பிரிவினையையே உண்டாக்க வந்தேன். 35 அப்பாவுக்கு விரோதமாக மகனையும், அம்மாவுக்கு விரோதமாக மகளையும், மாமியாருக்கு விரோதமாக மருமகளையும் பிரிக்க வந்தேன். 36 சொல்லப் போனால் ஒருவருக்கு அவருடைய குடும்பத்தாரே எதிரிகளாக இருப்பார்கள். 37 என்மேல் காட்டும் பாசத்தை விட தன் அப்பாவிடமோ அம்மாவிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. என்மேல் காட்டும் பாசத்தை விட தன் மகனிடமோ மகளிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்குச் சீஷனாக இருக்க முடியாது. இப்போது நாம் கேட்போமே, இவ்வாறாக குடும்பத்தையே சிதைக்கக்கூடிய அரக்க மனம் கொண்ட ஒரு நபர் எப்படி அறிவுள்ள நாத்திகனாக இருக்க முடியும் என. நாத்திகனாக இருந்தால் ஒரு குடும்பத்தை உருக்குலைக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருமா? இவ்வாறான நபரை நாத்திகவாதி என ஒத்துக்கொள்ளக்கூடிய ஈவே ராமசாமியின் அறிவு எவ்வளவு தரங்கிட்டதாக, பாழ்பட்டதாக, அறிவைக் காட்டுதனமாக இருக்கும். மேற்கண்ட இயேசு கூறிவனவற்றில் என்ன சமதர்மம் இருந்தது, என்ன சீர்திருத்தம் இருந்தது ஈவே ராமசாமி மெச்சுவதற்கு? ஆகஸ்ட் ஈவே ராமசாமி கிறிஸ்தவத்தை ஒழுங்காக படிக்கவில்லை. மண்டபத்தில் யாரோ எழுதிக் கொடுத்ததை வாசித்துள்ளார். ஒழுங்காக படிக்காதவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கிற ரீதியில் பேசினால் அவன் பேசியது பிழை நிரம்பியதாக தானே இருக்கும். அடுத்து முகமது நபியையும் நாத்திகம் பேசியவராக ஈவே ராமசாமி கூறுகிறார். உலகிலேயே நாத்திகம் பேசுபவனுக்கு மரண தண்டனை தரக்கூடியவையாக இஸ்லாமிய நாடுகள் மட்டுமே உள்ளன. நாத்திகத்தை முகமது நபி போதித்திருந்தால் அவரை பின்பற்றுபவர்கள் நாத்திகர்களுக்கு மரண தண்டனை அளிப்பார்களா? நாம் கூறும் தரவுகள் நிச்சயம் தீக்க வினரை போலி பகுத்தறிவாதிகள் என வன்மையாக சொல்லும். அந்த போலிகளில் ஈவே ராமசாமி, வீரமணி என்றெல்லாம் எந்த பேதமும் இல்லை. எல்லோரும் போலிகளே. எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளே. முகமது நபி வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நபி விஷயத்திலும் ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு எவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருந்தது என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்வோம். புகாரி ஹதீஸ் எண் 3241. நபிசல் அவர்கள் கூறினார்கள், நான் மிராஜ் விண்ணுலகப் பயணத்தின் போது சொர்க்கத்தை எட்டிப் பார்த்தேன்.
அங்கு குடியிருப்போரில் அதிகமானவர்களாக ஏழைகளையே கண்டேன். நரகத்தையும் எட்டிப் பார்த்தேன். அதில் குடியிருப்போரில் அதிகமானவர்களாக பெண்களைக் கண்டேன். இதை இம்ரான் பின் ஹுசைன் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக் கொதண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தழுங்கிக் கொதண்டு இருந்தார்கள். ஈவே ராமசாமி தன்னை நாத்திகர் என கூறியதாலேயே கேட்கிறோம், ஒரு நாத்திகருக்கு சொர்க்கம் நரகம் இருக்குமா? அதை நம்புகிறாரா? ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபடும் ஆண்களுக்கு ஒரு விதமான தண்டனையும் பெண்களோ மிக கொடூரமாக தண்டிக்கப்படுதலும் நாத்திகராக இருப்பின் இருக்குமா? ஈவே ராமசாமியின் இராஜாங்கத்தில் அப்படித்தான் நடக்குமா? ஆக்க தேவகுமாரனையும் இறைத்தூதரையும் நாத்திகர்களின் பட்டியலில் சேர்க்க ஈவே ராமசாமியை போன்ற போலி நாத்திகவாதிகளால், நோய்வாய்ப்பட்ட அறிவு படைத்தவர்களால் மட்டுமே முடியும். எது நாத்திகம், யார் நாத்திகர்கள் என்று புரிந்து கொள்ளாமலே ஈவே ராமசாமி பேசியிருக்கிறார், வாழ்ந்து முடித்திருக்கிறார் எனத்தான் சொல்ல வேண்டும். அத்தகைய ஈவே ராமசாமியின் பகுத்தறிவால் சமூகத்திற்கு எந்தளவு நன்மை பயக்கும்?